எங்கே பார்த்தாலும் ஒரே ஸ்ட்ரெஸ்ஸு. காலையில் எந்திரிக்கிறோம், பிள்ளைங்க ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், வேலைக்கு போகிறோம், திருப்பி வர்றோம், படுக்கிறோம், திருப்பி அடுத்த நாள் காலையில் இதே தான் ரிப்பீட்டு. வாழ்க்கை ஃபுல்லாக இப்படியே ஸ்ட்ரெஸ்ஸாகவே போய்கிட்டு இருந்துச்சுன்னா நம்ம ஹெல்த் எப்படி பார்க்குறது, நம்ம எப்போ சந்தோஷமாக இருக்குது? அதுக்கு தான் K4 நாங்கள் இருக்கோம். உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கும் ஒரு நல்ல ஒரு சுற்றுலா ஏற்பாடு பண்ணி கொடுக்குறதுக்கும் நாங்கள் இருக்கோம். இப்படிப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பெஸ்ட்டு மருந்து ஒரு நல்ல டூர் தாங்க. அப்போ எங்கே போகலாம், எப்படி போகலான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். கவலையப்படாதீங்க. டொமஸ்டிக் டூராக இருக்கட்டும், இன்டர்நேஷ்னல் டூராக இருக்கட்டும், நாங்கள் உங்களுக்கு பக்காவாக பிளான் பண்ணி உங்கள் டூரை சிறப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். எங்கே போகலாம், எப்படி போகலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? டொமஸ்டிக்கில் நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா பீச் ஏரியா, அந்தமான், கோவா, வர்க்கலா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஹில் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா டார்ஜிலிங், கேங்டாக், சிம்லா, மணாலி இந்த ஏரியா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ராஜஸ்தான் ஒரு ஹெரிட்டேஜ் கல்ச்சுரல் ஏரியா அது. இங்கே நீங்கள் போனீங்கன்னா இந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரி இது ரொம்ப ஆப்டாக இருக்கும். இந்த டைமில் தான் வந்து டெசர்ட் ஃபெஸ்டிவல்லாம் நிறையா நடக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்டர்நேஷ்னல் டூர் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா பாலி போகலாம். ஜப்பான் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். தாய்லாந்து, வியட்நாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். வியட்நாமில் பார்த்தீங்கன்னா ஹனாய், ஃபுகாக், டானாங் ரொம்ப அருமையாக இருக்கும். இது இல்லாமல் அஸ்யூஷுவல் சிங்கப்பூர், மலேசியா, துபாய் நீங்கள் ட்ரை பண்ணலாம். துபாய் சம்மர் எல்லாம் முடிஞ்சு இப்போ வின்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் வேறு வந்துடும் கூடிய சீக்கிரம். இந்த ஏரியா எல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல டைம் இது. டொமஸ்டிக் டூராக இருக்கட்டும், இன்டர்நேஷ்னல் டூராக இருக்கட்டும், இதில் எதை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்க நம்ம K4 ரெடியாக இருக்குது.